அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 30/7/2025 ஜூலை மாதம் 30ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் ஆடி 14ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை. குறள் 555. அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. தெளிவுரை. கொடுங்கோல் அரசனின் செல்வத்தை அழிக்கும் படை எதுவென்றால் மக்கள் துன்பப்பட்டு ஆற்றாமல் அழுத கண்ணீருடன் அவனுக்கு கொடுக்கும் வரி பொருளாகும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மிதுனத்தில் சுக்கிரன், அதோடு கூட குரு. கடகத்தில் புதன் வக்ரமாக, அதோடு கூட சூரியன். சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், அதோடு கூட விளிம்பு செவ்வாய். கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் வக்ரமாக. சந்திரன் புதனோடு பரிவர்த்தனை. கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று நீண்ட நாள் கனவு. உங்களின் பதவி உயர்வு இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களின் மதிப்பு உயரும். நீங்கள் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த நினைக்கும் உங்களுக்கு அப்பா வழியில் தேவையான தொழில் மூலதன உதவி கிடைக்கும். உங்களின் கல்வி அல்லது உங்கள் குழந்தைகளின் கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்குவீர்கள் என்று. நிலம் தொடர்பான பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய கோச்சார நிலவரம். நிலம் வாங்குவது விற்பதை சிறிது நாட்கள் தள்ளி வைக்கலாம். மேலும் நிலம் தொடர்பான வழக்கு, பூர்வீக சொத்தில் சிக்கல்கள் இப்படியாகத்தான் இன்று. வாங்கிய கடன் மற்றும் கொடுத்த கடன் இப்படி ஏதோ ஒன்று தொந்தரவுதான் என்று. யாரோ சொன்னார்கள் என்று நம்பி ஆர்வத்தில் முதலீடு மற்றும் உதவிகள் செய்து பணத்தை முதலீடு செய்வதும் நிம்மதி போகும். மொத்தத்தில் இன்று பிறரை நம்பி பொருளாதார முடிவுகள் எடுக்கக்கூடாது. பார்க்கும் அனைத்தையும், மனதிற்கு பிடிக்கின்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் என்று. விளம்பரத்துறை, திரைத்துறை மீது நாட்டம் ஏற்படும். புதியதாக விளம்பரத்துறையில் பணியில் சேருவீர்கள் என்று. கலைஞர்களுக்கு திருவிழாவில் பங்கேற்க அழைப்பு வரும் என்று. பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு இன்று கிடைக்கும். வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு கால் மூட்டு வலி, மூலிகை மருத்துவம் பார்ப்பீர்கள் என்று. வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், சோபா செட், வீட்டின் உள் அலங்கார டிசைன்கள், லைட்டுகள் இப்படியாக இன்று அமைத்து குடும்பத்தில் இருக்கும் குழந்தைகள் மகிழ்வார்கள். அலுவலக வேலை நிமித்தமாக வெகு தொலைவு பிரயாணங்கள், அதுவும் இரவு நேர பயணத்தை சிறிது கவனம் தேவை என்பதை விடவும் தவிர்ப்பது நல்லது. சிலர் இன்று நீண்டகால சேமிப்பாக தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களில் முதலீடு செய்வார்கள். பள்ளியில் படிக்கும் மாணவர்களை பல மொழி கற்க பள்ளியிலேயே சொல்லித்தர அரசு அனைவரும் மாணவர்களும் புதிய மொழி, புதிய நுண்கலை பாடமுறைகளை கற்க விரும்புவார்கள். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கண் குறைபாடு, உஷ்ண பிரச்சனை, மாதவிடாய் கோளாறுகள், எலும்பு உடைதல், இரத்த ஓட்டத்தில் தடை, சளி, திடீர் நோய் தொற்றுகள், ஈரக்காற்றால் வரும் சரும நோய்கள், இரத்த சோகை இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் மெடிக்கல் ஷாப், மெக்கானிக் ஷாப், மின் மாற்றிகள், டவர், முருகன் கோயில், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை மற்றும் பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, பற்றை, கிரவுண்ட், ஹார்ட்வேர், சமையல் கூடம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று சதீஷ், சரவணன், தினேஷ், முத்துமணி, இந்திராணி, ராம் பிரசாத், ரவிச்சந்திரன், காந்திமதி, பானுமதி, கார்த்திகா, பழனிசாமி, சுதாகரன், பாரதி ராஜா, தமிழரசி, சசிரேகா, முத்தரசன், முத்துச்சாமி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் சுண்டல், பாகற்காய், வெள்ளரிக்காய், பீர்க்கங்காய், நெல்லிக்காய், ஊறுகாய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள். இன்று மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.